முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் தொடர்பான 1MDB வழக்கில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACCயின் அதிகாரி ஃபிக்ரி அப்துல் ரஹீம் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். ஃபிக்ரி நீதிமன்றத்தில் அளித்துள்ள சாட்சியத்தின் அடிப்படையில் MACC 2015ஆம் ஆண்டு நஜீப் ரசாக்கின் சொந்த வங்கிக் கணக்குகளில் 2.6 பில்லியன் மதிப்புள்ள பண பரிவர்த்தனைகள் ஏற்பட்டுள்ளது குறித்து வழக்கில் சம்பந்தப்பட்ட சவுதி அரேபியாவின் இளவரசரிடமும் லோ தெக் ஜோவின் கூட்டாளியான எரிக் தானிடமும் அவர்களது வாக்குமூலத்தை பதிவு செய்வதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதை மறுத்துள்ளார். துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அமட் அக்ரம் கரீப் ஏற்கனவே பொய்யாக தயார் செய்யப்பட்டிருந்த வாக்குமூலத்தை பெற்று வருவதற்காகத்தான் நீங்கள் சவுதிக்கு சென்றீர்கள் என்று கூறியதற்கு இல்லை என்று ஃபிக்ரி மறுப்பு தெரிவித்தார். அவர்கள் ஏற்கனவே தயார் செய்திருந்த தகவல்களை தான் நீங்கள் அவர்களின் வாக்கு மூலமாக பதிவு செய்துள்ளீர்கள். ஏனென்றால் சம்பந்தப்பட்ட சவுதி இளவரசரிடம் 20 நிமிடங்களும் எரிக் தானிடம் 25 நிமிடங்கள் என்று மிக குறுகிய காலத்திலேயே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அமட் குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையில் ஃபிக்ரி சிறிய காலத்திலேயே பல பதவி உயர்வுகளை பெற்றுள்ளதாகவும் அமட் தெரிவித்தார். இவ்வாறு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தெரிவித்த குற்றச்சாட்டுகளை ஃபிக்ரி மறுத்துள்ளார். அது மட்டுமின்றி தனது பதவி உயர்வுகள் முன்னாள் MACC தலைவர் தான்ஸ்ரீ அபு கசீம் மொஹமட்டினால் முடிவு செய்யப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக 2015ஆம் ஆண்டு 4 பேர் கொண்ட MACC விசாரணை குழு சவுதி அரேபியாவிற்கு அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.